வணக்கம். இதுக்கு பிஃபோராக இந்த சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோவை பார்த்துட்டு ஒரு 5 பேர் கால் பண்ணியே பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ்ஸ் அல்லது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆமாம் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், 100% உண்மை தான் அப்படின்றத ஒன்ஸ் கிராஷ் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்களா. ஸோ இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை செய்தி, 100% உண்மை செய்தி தான், நம்பலாம். இந்த வரக்கூடிய ஜூன் மந்த்து, இந்த வரக்கூடிய என்ன இன்னும் 2 நாளில் ஜூன் மந்த்து பிறந்துறதுல, இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே காலி பணியிடம் உயர்வு அப்படின்றது ஏற்பட போகுது. என்ன காரணத்தினாலனா ஜூன் மந்த்தில் இந்த வருடத்தில் ரொம்பவே ரிட்டையர்ட் ஆகுறாங்க. அதனால் காலி பணியிட உயர்வு அப்படின்றது ஏற்பட போகுது. இந்த விஷயத்தை சொன்னோடனே சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. என்னென்னா காலி பணியிட உயர்வு சொன்னோடனே இந்த ஓஏ மசாஜ் இதில் மட்டும் கிடையாது. கோர்ட்டில் இந்த அஃபீஷியல்ஸில் அங்கே என்னென்ன ஒர்க் இருக்கோ, ஒரு கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு, ஒரு பெய்லிஃபாக இருக்கலாம், இல்லை ரீடராக இருக்கலாம், எனி ஒன் ஒர்க்கு, ஒரு செராஸ்தா, இல்லை ஏதாவது ஒரு ஜாபில் அங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ரிட்டையர்டு காலம் வரும்போது ரிட்டையர்டு ஆவாங்க இல்லையா. அது எந்த ஜாபாக வேணால் இருக்கலாம். அது கண்டிப்பாக ஓஏ மசாஜ் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா. அதனால் என்ன சொல்ல வாரேன் பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டையர்மெண்ட்னால பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அப்படின்றது அந்த இடத்துல உயருது அப்படின்ற விஷயத்தை முன் வைக்கும் போது இந்த வீடியோவோட பேனரை மட்டும் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியலை. ஒரு சிலர் தப்பாகவும் புரிஞ்சுக்கிறீங்க. ஓஏ மசாஜில் வேக்கன்சி கூட போகுது போல், இந்த சொல்லிட்டாங்களே வேக்கன்சி அந்த நோட்டிஃபிகேஷனில் கூடிடுச்சு அப்படின்ற மாதிரி தவறான புரிதலை ஏற்படுத்திக்கிறீங்க. இந்த 100% உண்மையான ஒரு செய்தி, இந்த காலி பணியிட உயர்வை பற்றி உண்மையான செய்தியாக இருந்தாலுமே இது எந்த ஒரு யூஸுமே ஆகாத ஒரு செய்தியாகவும் போயிடும். ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்றவங்க. அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இப்போ ரிட்டையர்மெண்ட் ஒருவேளை ஆனாங்க அப்படின்னா, அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லாம் இல்லை காப்பீஸ் அட்டெண்டர் இவங்களாம் இப்போ ரிட்டையர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த வேக்கன்சியையும் இப்போ இருக்கக்கூடிய, அதாவது போன வருஷம் 2024 ஏப்ரல் மந்தில் விட்ட நோட்டிஃபிகேஷனில் ஆட் ஆகிடுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு நீங்கள் தயவு செஞ்சு வச்சுக்கிறவே வேண்டாம். ஏன் அப்படி எதிர்பார்ப்பு வச்சுக்கிற வேண்டாம், எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, எந்த அளவு ஸ்லோவாக ரெக்ரூட்மெண்ட் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அதனால் வேக்கன்சி கூடுனாலும், கண்டிப்பாக கூடுனாலும், இந்த இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்குற இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய வேக்கன்சி, ரிட்டையர்மெண்ட் வேக்கன்சிலாம் இதில் ஆட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு வச்சுக்கிற வேண்டாம். ஓகேங்களா. அந்த விஷயத்தை அந்த இடத்துல தெளிவாக இன்றைக்கும் சொல்கிறேன், நான் அன்றைக்குமே சொன்னேன். பட் வீடியோ சரியாக புரிஞ்சுக்கிறாமல் ஒரு சிலர் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் இந்த வீடியோவில் திரும்ப ரீவீடியோவாக மேக் பண்ணி உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ரிட்டையர்மெண்ட் வேக்கன்சிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ காலி பணியிட உயர்வு இதன் மூலம் ஆகுது பார்த்தீங்களா. இதெல்லாம் எப்போ ஃபில் ஆகும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறதா இருந்தால் அடுத்த வருஷமும் பண்ண மாட்டாங்க. இந்த எம்எஸ்சி போர்டு அடுத்த வருஷம் பண்ண மாட்டாங்க. 2027, அதாவது அடுத்த வருஷம் 2027 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்போ ரெக்ரூட்மெண்ட் மூலமாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி பர்சன்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் வேணால் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய செயல்பாடு அப்படின்றது.